வணக்கம் நண்பர்களே, ஜெயபிரேக் பேசுகிறேன். பிஸ்னஸில் ஜெயிக்கிறது எப்படி? சிம்பிளான 3 விஷயங்களை இன்றைக்கி நான் சொல்லித்தரேன். முதல்ல டைரியோ நோட்டோ எடுத்து வச்சுட்டு நான் சொல்கிற பாயிண்ட்ஸை எழுதுங்க. அதிகாலை தங்க நேரத்தில் உட்காந்து என்னென்ன விஷயங்கள் சொன்னனோ எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையோ அதை நீங்கள் பண்ணுங்கள். முதல் விஷயம், முதல் டாஸ்க், முதல் கோல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபவுண்டர் யோசிக்க வேண்டியது 2 விஷயங்களை. ஒன்று உங்களுடைய ப்ராடக்ட் பற்றி, இன்னொன்று மார்க்கெட்டுடைய டிமாண்டை பற்றி. மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம தரணும். அதை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக தர முடியும், அஃபோர்டபுளாக தர முடியும், அதை பொறுத்து தான் சக்ஸஸ் இருக்குது. 99% ஆஃப் கம்பெனிஸ் ஏன் மார்க்கெட்டை விட்டு வெளியேறாங்க, ஃபெயிலியர் ஆகிறாங்க அப்படின்னா, இந்த வேர்டை என்னோட குரு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. மார்க்கெட் ஃபிட், சக்ஸஸ் சீக்ரெட் ஈக்குவல் டு மார்க்கெட் ஃபிட். மார்க்கெட்டோட ஃபிட் ஆகணும். அதான் சொல்கிறேன், உங்களுடைய அதாவது மார்க்கெட்டுடைய டிமாண்டும் உங்களுடைய ப்ராடக்டும் அலைன் ஆகும். இதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கனாலே எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் எந்த ஒரு பிஸ்னஸ்லையும் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் ரிசர்ச், சர்வே, என்ன மாதிரி மார்க்கெட் இருக்குது, அதில் என்ன மாதிரி ப்ராடக்ட் நான் தரப்போகிறேன், இந்த மார்க்கெட்டில் என்னால் சர்வை பண்ண முடியுமா, சக்ஸஸ் பண்ண முடியுமா, என்னுடைய யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, அது மற்ற காம்படிட்டர்ஸோட எந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது, வாங்கக்கூடிய விலையில் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, எதுலாம் பெட்டராக இருக்குது, இதை கஸ்டமருக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. விஷயம், நிறைய ஃபவுண்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்குன்னு ஒரு இலக்கு இல்லை. முதல்ல இலக்குகளை பற்றி நான் தெளிவாக சொல்லித்தரேன். முதல்ல ஒரு எந்தூசியாசம் இருக்கும். ஒரு பிஸ்னஸோ, ஒரு கம்பெனியோ, ஒரு ஆஃபீஸோ ஏதோ நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆர்வமாக ஆரம்பிப்பீங்க. அந்த ஆர்வம் இப்போ இருக்கா? 2வது விஷயம், இப்போ என்னோட குரு சொல்லுவாங்க, குரூப் ஆஃப் ஸ்மார்ட் பீப்புள். முதல்ல நம்மள்ட்ட எடுக்கிறவன் ஸ்மார்ட் பீப்புளாக இருக்கானா, முதல்ல அதே தெரில. அந்த குரூப்பிசம் பண்ணி குரூப் பண்ணிவிட்டு நாம் ஒரு காமனான கோலுக்கு ஒர்க் பண்ணுறோம். என்ன அந்த கோல்? கார்பரேட் கோல்னு வச்சுப்போம். நம்மளுடைய கம்பெனிக்கு இவ்வளோ டர்ன் ஓவர், இவ்வளோ டார்கெட், இவ்வளோ ப்ராஃபிட் நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா, அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்மளாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம், உழைக்கலாம். இதுதான் டீம் ஒர்க். சரியா? ஒரு கம்பெனி பெரிய கம்பெனியாக மாறுதுன்னா அது காரணம் டீம் ஒர்க் தான். டீம் ஒர்க் ஈக்குவல் டு சக்ஸஸ் சீக்ரெட். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இலக்கை வச்சிடணும். இப்போ வரப்போகிற நியூ இயர்னு வச்சுப்போம், ஜனவரி 1ஆம் தேதி. இப்போ ஏன் இன்னைக்கு கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்காக நாள் கிழமைலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். முதல்ல ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதம் இன்னையிலேருந்து 30 நாளில் இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ண போகிறோம், அதுக்கு நாம் என்னென்ன பண்ண போகிறோம், அந்த டாஸ்க்கை பிரிச்சிங்க. இதை தான் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ்க்கு முதல்ல கோலை செட் பண்ணுறாங்க, அதுக்காக டெடிகேட் ஆகுறாங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன். இண்டிவிஜுவல் கோல் தான் கன்வெர்ட் இன்ட்டு கார்பரேட் கோல். சரி? அதனால் எங்கெங்கெல்லாம் மிஸ் ஆகும்போதோ அந்த ரெவ்யூ மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம், அது மெதர் ரீட்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், கார்பரேட் பிஸ்னஸாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த டார்கெட் வச்சோம், இது நடக்கலை, ஏன், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். காலையில் ஒரு மீட்டிங் போடணும், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் மாதிரி போட்டு என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு 2 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், எனக்கு இவ்வளோ டார்கெட். ஈவினிங் போகும்போது இதை பண்ணலையா, இதை பண்ணாலே சொல்கிறேன், எப்பயுமே சொல்கிறேன், ஸ்மார்ட் பீப்புள்ன்ற வேர்டை நான் யூஸ் பண்ணேன். நம்ம எடுக்கிற ஆள் ஸ்மார்ட்டானு பாருங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தேவையா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தேவையா, 2மே தேவை தான். அப்போ எதை கம்மியாக இருக்கோ அதை நம்ம அதிகப்படுத்தணும். அதை ஹையர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியில் மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஹையரிங். முதல்ல யாரை நீ எடுக்க போகிற, ஒருத்தனை எடுத்துட்டியா, அவனை ட்ரெயின் பண்ணுறியா, அவனுக்கு ஃப்ரீடம் கொடு, அவனை நம்பு. இந்த ஃப்ரீடம் அண்ட் ட்ரஸ்ட், இந்த 2 வார்த்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயம் நடக்கணும், உன்னோட கோலை அச்சீவ் ஆகணும், அந்த கார்பரேட் கோலை சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அவனை நம்புங்க, அவனுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, அதற்குன்னு ஒரு டெட்லைன் கொடுங்க. இவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறேங்கன்னா நீ என்ன வேணால் பண்ணு, பட் இந்த ரிசல்ட் எனக்கு இந்த மாதம் வேணும். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். கம்பெனியோட அசட்டை இன்க்ரீஸ் பண்ண வந்திருக்குமா, டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ண வந்திருக்குமா, ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண வந்திருக்குமா, இது 3ம் அல்ல. பிஸ்னஸ் என்பது அது அல்ல. என்ன தெரியுமா, நீங்கள் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும். உங்கள் கம்பெனின்னு சொன்னாலே இது ஒரு பிராண்டாக மாறணும். சில மார்க்கெட்டில் சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது பார்த்தாலே பிராண்ட் வேல்யூஸ் இருக்கும், கண்ண மூடி நீங்கள் வாங்கலாம். ஏன்? அவங்களுக்குன்ற வேல்யூஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சர்வீஸ் மூலம், ப்ராடக்ட் மூலம், ப்ரைஸிங் மூலம், எது மூலமாக. நான் சொல்கிறேன், என்ன மாதிரி காம்படிட்டிவ் மார்க்கெட் இருந்தாலும் நீங்கள் கொடுக்குற விஷயம், சொல்கிற விஷயம் குவாலிட்டியாக இருந்தது. உன் ப்ராடக்ட் பேசணும், உன் ப்ராடக்டுடைய குவாலிட்டி பேசணும். அதற்கு என்ன விலை கொடுத்தும் வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. ஒரு குவாலிட்டி இல்லாத ஒரு ப்ராடக்டை கம்மி விலைன்னு வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? உங்கள் குழந்தைங்களை எந்த ஸ்கூலில் சேர்ப்பீங்க? பக்கத்தில் இருக்க ஏதாவது ஸ்கூல்லையா, இல்லை நல்ல ஸ்கூல்லையா? ஏன் அதற்கான மெனக்கடல் பிஸ்னஸில் பண்ண மாட்டோம்? அதை நம்ம இன்னும் எழுந்து போகணும். சரியா? அதனால் குவாலிட்டிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. கடைசி வரைக்கும் மார்க்கெட்டில் ஸ்டாண்ட் ஆகும். 2வது சொல்கிறேன், ஏமாற்றி செய்கிற பிஸ்னஸ் நிற்கவே நிற்காது. பொய் சொல்லி விற்கிற பிஸ்னஸ், ஈவன் ஹைப்பு கொடுக்குற பிஸ்னஸ் நிற்கவே நிற்காது. அது தெரிஞ்சிடும். இப்போ இருக்கிற ட்ரெண்டில், இப்போ இருக்கிற மீடியாவில், இப்போ இருக்கிற மார்க்கெட்டில், இப்போ இருக்கிற இன்டர்நெட் யுகத்தில் நாம் போய் சொன்னால் மாட்டிக்கும். அதை புரிஞ்சு நம்மளால யாரும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஒரு அசட்டையோ நீங்கள் ப்ராஃபிட்டையோ டர்ன் ஓவரையோ கிரியேட் பண்ண வரல,
எதை கிரியேட் பண்ண வந்திருக்கீங்க? வேல்யூஸை கிரியேட் பண்ண வந்திருக்கீங்க. அதனால ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு நிமிஷம், ஒரு செகண்டும் ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருந்து போகுது, சர்வீஸ் போகுது அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ அது மாதிரி நடந்துங்க. ட்ரஸ்ட்வர்த்தியா இருங்க. உங்களை நம்பி ஒருத்தன் வரான், அவனை ஏமாத்தாது. சரியா? இதை பண்ணி பாருங்க. இந்த 3 ரூலையும் அப்ளை பண்ணி பாருங்க. உங்களோட பிசினஸ் 100% சக்சஸ் ஆகும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். See you on top.